வந்திருக்கிறார் திரு ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி கார் பந்தய வேணுமா? இது தேவைங்களா நாட்டுக்கு? அதுவும் சென்னையில் முக்கியமான நகரத்தின் மைய பகுதியில் கார் பந்தயம் நடத்துறார். பல 100 கோடி செலவு. எப்படி மக்களுடைய வரிப்பணத்தை வீணடிக்கிறார் என்பதை எண்ணி பாருங்க. ஒரு பக்கம் பேனா, ஒரு பக்கம் கார் பந்தயம், இப்படி ஊதாரி தனமாக செலவழிக்கின்ற அரசாங்கம் தேவையா? அவ்வளவு ரத்தத்தை வீரியா சிந்தி உழைக்கின்ற மக்களுக்கு நல்லது கிடைப்பு, நல்லது செய்வதற்கு இந்த அரசாங்கத்தில் பணம் ஒதுக்கல. அவருடைய பெயர்கள் வெளியிலே வர வேண்டும், விளம்பரம் வேண்டும். அதற்காக ஆயிரக்கணக்கான கோடியை நம்முடைய வரிப்பணத்திலிருந்து செலவு செய்கின்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் இந்தியாவில் எங்கேயும் பார்க்கல, தமிழ்நாட்டில் தான் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம இன்றைக்கு இந்த ஆட்சி வந்த பிறகு மின் கட்டணம் கிட்டத்தட்ட 57% உயர்ந்துடுது. ஆண்டுக்கு 6% மின் கட்டணம் உயர்த்துறாங்க. இன்றைக்கு நகராட்சி பேரூராட்சியில் இன்றைக்கு மின் கட்டணம் கடுமையா உயர்ந்துட்டது. வீட்டு வரி பேரூராட்சி நகராட்சியில் 100% உயர்ந்தியாச்சு. கடை வரி 150% உயர்ந்தியாச்சு. குடிநீர் வரி, இப்படி வரி மேல வரி போட்ட ஒரு அரசாங்கம் தான் திமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறேன்.